அஸ்ஸலாமு அலைக்கும். சிங்கப்பூரில் என்ன குர்ஆனை படிச்சுட்டு ஹெரால்டுங்கிற ஒரு இளைஞர் வந்து என்ன செய்யணும், அவர் கிறிஸ்துவர், இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு. அவரை வந்து என்ன இந்த 2 வசனம் குர்ஆனில் 2 வசனம் என் உள்ளத்தை புரட்டி போட்டுச்சுங்கிறாரு. அந்த 2 வசனத்தை வந்து நான் வந்து முன்னால் போட்டிருக்கேன். அவருடைய ஸ்டோரிகள் வந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதோட இதை பாருங்கள். என்ன இந்த உயர்தரமான மார்க்கத்தில் முஸ்லீம்களை நம்ம பிறக்க வச்சு அல்லாஹ் வந்து என்ன இந்த உலகத்தில் வாழ வச்சுருக்கேன். அல்லாஹ் தாலா இணை வைக்காமல் முஸ்லீம்கள் மரணிச்சாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட சிற்கில் இருந்து வெளியில் வந்த ஒரு சிங்கப்பூர் இளைஞரின் கதை தான் இது. وَلِيَعْلَمَ الَّذِينَ أُوتُوا الْعِلْمَ أَنَّهُ الْحَقُّ مِنْ رَبِّكَ فَيُؤْمِنُوا بِهِ فَتُخْبِتَ لَهُ قُلُوبُهُمْ وَإِنَّ اللَّهَ لَهَادِي الَّذِينَ آمَنُوا إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ وَلَا يَزَالُ ஹஜ் 22வது அத்தியாயம் 54 வசனத்தில் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான், எவர்களுக்கு கல்வி ஞானம் அளிக்கப்பட்டிருக்கிறதோ, அதாவது கல்வி ஞானம் சொன்னால் அல்லாஹு தாலா அந்த கொடுத்த 6வது அறிவை சிந்திக்கக்கூடிய மக்கள். 6வது அறிவை என்ன சிந்திச்சு வானம் எப்படி பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கு இதை பற்றி சிந்திக்கிறது தான் என்னது. அல்லாஹு தாலா வந்து என்ன அந்த படைச்சது ஒருத்தனா தான் இருக்க முடியும், அதை பற்றி சிந்திக்கிறாங்க. அதான் கல்வி ஞானம். யாருக்கு இந்த கல்வி ஞானம் அளிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக இவ்வேதமானது என்ன அல்லாஹுவிடமிருந்து இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்று அறிந்து கொள்வார்கள். அறிந்து என்ன செய்ய இவ்வேதத்தின் மீது ஈவான் கொள்ளாருங்கிறான். அப்போ இந்த குர்ஆனை படித்து பார்த்துட்டு தான் நிறையா மக்கள் என்ன செஞ்சாங்க, அதில் சொல்லப்பட்டிருக்க விஞ்ஞான உண்மைகள்லாம் பார்த்துட்டு இது மனிதனால் சொல்லப்பட்டிருக்க முடியாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பல சயின்டிஸ்ட்லாம் பல அறிஞர்களும் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அறிந்து கொண்டு இவ்வேதத்தின் மீது ஈவான் கொள்வதற்காகவும் என்ன அவர்களின் இதயங்கள் அந்த சிந்தனைகள் என்ன அல்லாஹ்வின் முன் வழிபட்டு பணிகின்றன. அந்த குர்ஆனை படிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதிசயத்து போய் அப்போ இந்த இறைவனிடம் வந்த வேதம் தான் இது அப்படின்னு சொல்லி என்ன உள்ளங்கள் என்ன செய்யுது, சிந்தனைகள் வழிபட்டு பணிகின்றன. மேலும் திடனாக அல்லாஹ் ஈமான் கொண்டவரை நேரான வழியில் செலுத்துகிறான். இப்படிப்பட்ட மக்களை தான் அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், நேரான வழியில் செலுத்துறான். அதாவது அல்லாஹ் தாலா வந்துங்க ஒரு மனிதன் ஒரு சிந்தனையில் அவனுக்கு வந்து ஒரு சிந்தனை ஏற்படும் சொன்னால் இந்த உலகத்தை படைச்சேன், வானத்தை பூமியை படைச்சேன், ஒருத்தனத்தான் இருக்க முடியும் அப்படியும் ஒரு சிந்தனை உள்ளத்தை ஏற்படுச்சுன்னா அடுத்த அந்த இஸ்லாத்தை அறியக்கூடிய வழியை அல்லாஹ் தாலா என்ன செய்வான், ஏற்படுத்தி கொடுப்பான். அதைத்தான் இந்த வசனத்தை சொல்கிறான். இந்த வசனம் வந்து அந்த சிங்கப்பூர் இளைஞருடைய அந்த கிறிஸ்தவ இளைஞருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின வசனம். ஹஜ் 22வது அத்தியாயம் 54 வசனத்தில் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான், எவர்களுக்கு கல்வி ஞானம் سنريهم آياتنا في الآفاق وفي أنفسهم حتى يتبين لهم أنه الحق أولم يكف بربك أنه على كل شيء شهيد ألا إنهم في 41 அத்தியாயம் சூரத்துல் ஹாமீம் சஜதா இதில் 53வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், நிச்சயமாக இவ்வேதம் உண்மையானது தான் என்றும் அவர்களுக்கு தெளிவும் பொருட்டு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வேதம் வந்து உண்மைதான் அவர் தெளிவான பொருட்டு அவனுடைய அத்தாட்சிகளை உலகத்தில் பல கோணங்கள் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்ன செய்யறான் வச்சிருக்கான். என்ன செய்யறான், இந்த வானத்தை பார்க்குறாங்க, எந்த தூண்கள் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கு. பூமியை பார்க்குறாங்க, பூமி வந்து தன்னால் சுற்றிக்கிட்டு இருக்கு, அந்தரில் சுற்றிக்கிட்டு இருக்கு. சூரியன் படைக்கப்பட்டிருக்கு. மனித என்ன பல அத்தாட்சிகள் என்ன செய்யறான் அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் போன வச்சிருக்கிறான். அப்புறம் என்ன இந்த அவர்களுக்குள்ளேயும் அத்தாட்சி வச்சிருக்கேங்கிறான். அந்த மனிதனுடைய உடம்புக்குள்ளே அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், பல அத்தாட்சிகள் வச்சிருக்கான். அந்த உடம்புகளில் பல சயின்ஸ் அறிவியல் உண்மைகள் நிறைஞ்சு கிடக்கு. என்ன அந்த அவர்களுக்குள்ளேயும் அத்தாட்சிகள் என்ன செய்வான், அந்த அத்தாட்சிகள் வச்சுக்கிட்டு இந்த அத்தாட்சிகள்லாம் என்ன செய்வான் அவளுக்கு சீக்கிரம் அவர்களுக்கு என்ன செய்வான் காண்பிப்போங்கிறான். இந்த என்ன நபியே இறைவன் நிச்சயமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது போதுமானது இல்லையா. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்ன செய்யணும், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அத்தாட்சி, இந்த மனிதன் உடம்புக்குள்ள உள்ள அத்தாட்சி என்ன செய்யணும் அவர்களுக்குள்ளே காண்பிப்போங்கிறான். யார் அல்லாஹ் வந்து நேசிச்சிட்டானோ அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அல்லாஹ் காண்பிப்போங்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து நேசிக்கக்கூடிய மனிதர் யாருன்னு சொன்னால் இந்த என்னது அல்லாஹை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்கள். இது எல்லாம் படைச்சது ஒருத்தனாக தான் இருக்க முடியும், வானத்தை படைச்சது ஒருத்தனாக தான் இருக்க முடியும், பூமியை படைச்சது ஒருத்தனாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த உலகத்தை படை இந்த சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் என்ன செய்வான், மாற்று மக்களுக்கு நேரான வழி என்ன செய்வான் துறந்து காண்பிப்போங்கிறான். இந்த சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அவனுடைய அத்தாட்சி வந்து அவர்களுக்குள்ளேயே அல்லாஹ் என்ன செய்வான் காண்பிப்போங்கிறான். இந்த உலகத்தில் பல அத்தாட்சிகள் வந்து வச்சிருக்கேங்கிற இந்த வசனத்தில் இந்த அடுத்து அல்லாஹ் சொல்ல, நபியே இந்த உலகத்தில் நடக்கிற விஷயத்தை போனால் அல்லாஹால பார்த்து கொண்டிருக்கான்னு போதுமானது இல்லையாங்கிறான். அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்யுது, உலகத்துக்கு அநியாயங்கள் நன்மைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் அல்லாஹால பார்த்து கொண்டு இருக்கிறான். ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் இன்னும் பல குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், மறுமை நாளுக்காகத்தான் அவரை வந்து விட்டு வச்சிருக்கேங்கிறான். அப்போ இந்த 2 வசனம் வந்து அந்த சிங்கப்பூர் இளைஞரை வந்து மிகப்பெரிய ஒரு உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்பட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு மிக ஒரு காரணமாக அமைஞ்சது.
41 அத்தியாயம் சூரத்துல் ஹாமீம் சஜ்தா. இதில் என்னுடைய பழைய பேர் வந்து ஹெரால்டு, என்னுடைய புது பேர் வந்து ஃபிர்தோஸ். நான் வந்து எல்லா முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கும் இஸ்லாமிய முகமனான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு சொல்லிக்கிறேன். நான் வந்து இன்று என்ன எப்படி வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் செய்ய போகிறேன். இன்றைக்கி ஆன்லைனில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி குர்ஆனை ஆராய்ச்சி பண்ணி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஆன்லைனில் போடுறாங்க. நானும் என்னுடைய அனுபவத்தை, நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், இஸ்லாம் இந்த மார்க்கம் எனக்கு எப்படி கிடைச்சதுங்கிற விஷயத்த நான் இன்றைக்கி வந்து இந்த இந்த விஷயத்தில் சொல்ல போகிறேன், இந்த ப்ரோக்ராமில் சொல்ல போகிறேன். அதாவது நான் வந்து சிறு வயசுலேயே வந்து சர்ச்சில் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன். சிறு வயசுலேயே சர்ச்சில் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன். என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை அடிக்கடி என்ன செய்வாங்க, சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. 20 வயசு வரை என்னுடைய வாழ்க்கை வந்து இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. இதுதான் உண்மை, இதுதான் நேர்வழிங்கிற எண்ணத்தில் அப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து என்ன செய்யணும், 20 வயசில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டேன். ஃபிலாசபி படிக்க போயிட்டேன். ஆஸ்திரேலியாவில் ஃபிலாசபி படிக்க போயிட்டேன். அங்கே வந்து எனக்கு என்ன சொன்ன வாழ்க்கையை பற்றி ஒரு சிந்தனை வந்து அதிகமாக தோணுச்சு. ஏன் இந்த உலகத்தில் இருக்கோம், நம்ம ஏன் மரணிக்கிறோம், ஏன் பிறக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனைகள் வந்து எனக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை பற்றி ஒரு உள்ளத்தில் வந்து அதனுடைய கேள்விகள் வந்து எனக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்குள்ள விடைகள் வந்து எனக்கு என்ன செய்யலை, கிறிஸ்தவத்தில் கிடைக்கல. அப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால், நான் வந்து என்ன செய்கிறேன்னா அதை விட்டுட்டு இந்த மனப்போன வாக்கில் தான் வாழ்கிறேன். என்னுடைய விருப்பம் என்ன சொல்லுதோ, என் மனசு என்ன சொல்லுதோ அந்த வழியில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து சிங்கப்பூர், நான் வந்து என்னோடய சொந்த நாடு வந்து சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூர்லேருந்து எனக்கு ஒரு செய்தி வருது. என்னுடைய கிராண்ட்மா, என்னுடைய பாட்டி வந்து இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது. அப்போ எனக்கு என்னென்னு சொன்னால், நான் பாட்டி மேலே வந்து ரொம்ப பாசம் வச்சுருந்தேன். அப்போ வந்து இந்த சிந்தனைகள் வந்து ரொம்ப வருது. அப்போ இந்த மரணத்தை கண்ட்ரோல் பண்ணது யார்? அப்போ என்னுடைய பாட்டி இறந்தவொடனே இந்த சிந்தனை வருது, யார் நம்மளை வந்து மரணிக்க செய்கிறா, நம்மளை மரணிக்க செய்கிறது யார், மரணத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படிங்கிற சிந்தனைகள் வந்து எனக்கு அதிகமாக வருது. இந்த தேடல்கள் அதிகமாக வருது. ஆனால் அதுக்குரிய விடைகள் வந்து எனக்கு கிடைக்காதனால அப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வரேன். சிங்கப்பூரில் வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிது. சரி, பணம் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பணத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு பணமும் சம்பாத்தியம் பண்ணி நம்ம என்ன செய்யணும், இதுதான் வாழ்க்கை, நம்ம விருப்பப்படி ஃபுல்ஃபில் நம்ம இந்த மரணிக்கிற வரைக்கும் எப்படி வாழணும், அப்படி நம்ம வாழணுங்கிற எண்ணத்துலேயே நான் என்ன செய்கிறேன், போய்கிட்டு இருக்கேன். அப்போ தான் என்ன செய்கிறேன்னா, ஒரு முஸ்லீம் பெண்ணை நான் வந்து என்ன செய்கிறேன், மீட் பண்ணுறேன். அதே என் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை அமையுது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்தை பற்றி உள்ள விஷயங்களை வந்து அதிகமாக எனக்கு என்ன செய்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. இஸ்லாமிய விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, இந்த தாருல் அக்ரம்ங்கிறது சிங்கப்பூரில் வந்து ஒரு இஸ்லாமிய தாவா சென்டர் இருக்குது. அங்கே என்னை கூட்டிகிட்டு போய் என்ன உள்ளத்தில் வந்து இந்த வாழ்க்கையை பற்றி, மரணத்தை பற்றி, இறப்பை பற்றி, மனிதன் ஏன் இந்த பிறக்குனா, ஏன் இறக்குனா, இந்த விஷயங்கள்லாம் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு அந்த கேள்விகள்லாம் அதிகமாக நான் இங்கே கேட்குறேன். அதுக்குள்ளே விடைகள் லாஜிக்காக என்ன செய்கிறாங்க, இந்த சைஃபுர் ரஹ்மான்கிற இமாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதிகமாக அதுக்குரிய விஷயங்கள் சொல்கிறாரு. அவர் நான் அந்த ஒரு கரெக்டான விஷயமா தெரியுது. அப்போ நான் என்ன செய்யணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கல. எனக்கு முழுமையாக என்ன செய்யல, இஸ்லாத்தில் ஈடுபாடு இல்லை. அப்போ வந்து என்ன செய்கிறேன்னா, அப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இப்படியே என்னுடைய வாழ்க்கை போகுது. திரும்ப அந்த உள்ளத்தில் வந்து என்னுடைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னா, என்னுடைய பழைய பேர் வந்து உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்க விருப்பம் இல்லை. நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் தள்ளி போட்டேன். அவன் என்ன செஞ்சாங்க, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க, நீங்கள் போங்க, இப்போ உங்களுடைய என்னென்ன சந்தேகங்களுக்கு எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னாங்க. நான் வந்து அந்த தாருல் சென்டருக்கு போனேன். அவர் சைஃபுர் ரஹ்மான், அவர் தான் அங்கே வந்து இமாம். அவர் என்ன அழகான பதில்கள் என்ன லாஜிக்கலாக பேசினார். அவர் பேசினதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்துச்சோ எல்லாம் அவர்கிட்ட கேட்டேன். எல்லாமே கேட்டேன். எல்லாத்துக்குமே லாஜிக்கலாக அழகாக என்ன செஞ்சாங்க, ஆன்சர் பண்ணாங்க. அப்போவும் நான் என்ன செய்யலை, இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஆனால் என்ன சொன்னேன், என்னுடைய அந்த கொஞ்சம் மாட்டம் வர ஆரம்பிச்சது. என்ன ஹலால் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். நான் என்ன அந்த ஹலால் இல்லாத ஃபுட்டுகளெல்லாம் விட்டுட்டு ஹலால் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த ஃபாஸ்டிங் வைக்கணும்னு விரும்பிட்டு என்ன செஞ்சேன்,
ஃபாஸ்டிங் வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் இதனால் என்னால் முடியுமான்னு நினச்சேன். என்னால் வைக்க முடிஞ்சா வைப்பேன். ஆனால் 1 மந்த் என்ன செஞ்சேன், நான் வந்து ஃபாஸ்டிங் வச்சுட்டேன். இந்த ஃபாஸ்டிங் வச்சுட்டு முடிஞ்சவொன்னே தான் எனக்கு என்னன்னு சொன்னால் ஒரு இது வருது, ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் என்னன்னு சொன்னால், என்னுடைய அந்த லிவிங் ரூமில் வந்து ஒரு ஆள் என்ன செஞ்சார், உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு ஸ்மைலிங் பண்ணுறாரு, ரொம்ப ஒரு அன்பாக இருக்கார். ஒரு ஒளி அவர் மேலே தெரியுது. நான் என்ன செஞ்சேன், அவரை நோக்கி போகிறேன். அவர் நோக்கி போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரதர் என்னுடைய ஃபேமிலியில் எப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீன்னு என்ன செய்கிறாரு கேட்குறாரு. நான் டக்குன்னு என்ன செஞ்சேன், அந்த தூக்கத்துலேருந்து டக்குன்னு என்ன செய்ய, இந்த தூக்கம் போயிடுச்சு எனக்கு. இந்த கனவை வந்து நான் கண்டவொன்னே என்ன செய்ய, டக்குன்னு முழிச்சிட்டேங்கிறாப்புல. அப்போ வந்து இது என்ன, அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறாப்புலன்னு சொன்னால், அடுத்த நாள் என்ன, இந்த கனவு பார்த்து அடுத்த நாள் என்ன செய்கிறாரு, அவருடைய ஆஃபீஸில் வந்து ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இப்ராஹிம்னு சொல்லிட்டு ஒரு இது கூப்பிட்றாரு, டின்னருக்கு கூப்பிட்டு. வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்ன பிரதர் நீங்கள் வந்து போய் இந்த தாருல் அதாவது தாவா சென்டரு, அந்த தாருல் ஹுதா சென்டர் நினைக்கிறேன், ஃபுல்லாக விளக்கம் சொன்னார், அதை நான் சரியாக கவனிக்கல. அந்த சென்டருக்கு, அந்த தாவா சென்டருக்கு போய் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி நிறைய கற்றுக்கிட்டே இல்லாமல, நீங்கள் எப்போ வந்து இஸ்லாத்தை தழுவ போறிய, எப்போ வந்து எங்களோட நீங்கள் ஜாயின் பண்ண போறீன்னு அவர் கேட்குறாரு. இவர் நான் கண்ட கனவும் அவர் சொன்ன வார்த்தையும் இவர் சொன்ன வார்த்தையும் ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பெரிய ஒரு ஷாக் ஆயிடுச்சுங்கிறாப்புல. உடனே இஸ்லாத்தை அந்த ட்ரீம் வந்து எனக்கு என்ன செஞ்சுன்னா, திரும்ப 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 வந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படி அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அறுக்க சொல்லி திரும்ப திரும்ப ஒரு கனவு வந்துச்சோ, அவர் வந்து உண்மைப்படுத்தின்னு போனாங்களோ, அதே மாதிரி என்ன செய்யுது அல்லாஹு தாலா இவர் கனவின் மூலம் என்ன செய்யறான், ஹிதாயத்து கொடுத்துருக்கான். அவருடைய உள்ளத்துடைய தேடல், அதாவது அல்லாஹு தாலா ஒரு மனிதன் தன் நிலையை மாற்றிக்கொள்ளாத அவன் நிலையை மாற்ற மாட்டான். அப்போ ஒரு மனிதன் உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா, நம்ம ஒரு இறைவனை பற்றி தேடல் வந்துச்சு, அல்லாஹு தாலா என்ன செய்யும், ஒரு வழியை என்ன செய்வான், ஏற்படுத்தி கொடுப்பான். அப்படிப்பட்ட வழியத்தை இவருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்யறான், கனவின் மூலமாக ஏற்படுத்தி தர்றான். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கனவு திரும்ப திரும்ப எனக்கு வந்துச்சு. ஒரு 9 மணி போல நான் என்ன செஞ்சேன், அந்த கனவை கண்டுட்டு திடீர்னு முழிச்சிட்டு நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் வந்து காடு அப்படின்னு சொல்லி, கடவுளே எனக்கு வந்து ஒரு உண்மையான வழி, நேரான வழியை காட்டு, நீ கடவுள் இருக்குங்கிறது நான் வந்து முழுக்க நம்புறேன், எனக்கு வந்து நேரான வழியை காட்டு, எனக்கு வந்து ஒரு நேரான வழிகளை நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, கடவுள்கிட்ட என்ன காடுன்னு சொல்லி, அல்லான்னு சொல்லல, காடுன்னு சொல்லி பிரார்த்திக்கிட்டு என்ன சொல்றான்னு சொன்னா, நான் வந்து பைபிளையும் எடுத்துக்கிட்டேன், குரானையும் எடுத்துக்கிட்டேன். பைபிளையும் எனக்கு வந்து ஏன்னு சொன்னா, பைபிளில் நான் வந்து சிறு வயசுலேயே ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன். நான் பிறந்த அந்த மதம் வந்து இது கிறிஸ்தவம். அதனால என்ன செய்யறேன், இந்த கிறிஸ்தவத்தையும் நான் வந்து இறுதியை வந்து இது எது உண்மைங்கிறத நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பைபிளையும் எடுத்துக்கிட்டாரு. சொல்றாரு, நான் வந்து என்ன செய்யறேன், குரானையும் எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இப்போ ரேண்டமாக பெறட்டுறேங்கிறாரு. நான் வந்து ஒரு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு பெறட்டுறேன் பேஜ். அப்போ 2 பேஜை பெரட்டிட்டேன், பைபிளில் பெரட்டிட்டேன். எனக்கு சரியான ஒரு கிளியர் ஆன்சர் கிடைக்கல. பைபிளில் சிறு கிளியர் ஆன்சர் எனக்கு வந்து கிடைக்கலன்னு சொல்றாரு. பைபிளில் பெரட்டிட்டு அவருக்கு பைபிளில் வந்து ஒரு சரியான ஒரு தெளிவு கிடைக்கலும் போது அடுத்து என்ன செய்யுதுன்னா, குரான் எடுக்கிறாரு. குரானை எடுத்துட்டு என்ன செய்யறாருன்னா, கண்ணை மூடிக்கிறாரு, ரேண்டமாக பெரட்டுறாரு. ரேண்டமாக பெரட்டும் போது அவருக்கு வந்து என்னன்னு சொன்னால், ஒரு ஆயத்து வருது, சூரத்துல் ஹஜ்ஜில் 54வது வசனம். 54வது வசனம். இந்த வசனத்தை வந்து முதல்ல நான் வந்து கொடுத்துருக்கேன், அந்த வசனத்தை படிங்க. என்ன அதே மாதிரி அடுத்து என்ன செய்யறாரு, குரானை பெரட்டுறாரு. என்ன 41வது அத்தியாயத்தில் என்ன சூரத்துல் ஹாமீம் சஜ்தால 53வது வசனம். 2 வசனமே அவரை வந்து உள்ளத்தை என்ன செய்யுது, பிரட்டி போடுது. எந்த நேரான வழியை என்னது அவர் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ, அந்த நேரான வழி என்ன அல்லாஹு தாலா இந்த 2 வசனத்தில் அவருக்கு என்னது காமிச்சான். 2 வசனத்தில் காமிச்ச உடனே அவருக்கு என்ன செஞ்சுச்சுன்னா, ஒரு உள்ளத்தில் வந்து என்ன செய்யுது, ஒரு நிறைய ஒரு என்ன அல்லாஹ் இந்த நேரான வழி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளத்தில் மிகப்பெரிய சந்தோஷம். என்னது அந்த அவருடைய தேடல், அவர் என்னது சிறு வயசுலேருந்து இந்த தேடல்களுக்கு வந்து அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மூலமாக அவருக்கு என்ன செஞ்சான், ஒரு உண்மை வழியை அவருக்கு என்ன செஞ்சான், திறந்து கொடுத்தான். இவர் என்ன செஞ்சிட்டார் சொன்னால், அவர் வந்து இஸ்லாத் அந்த தாருல் அக்ரம், அதுக்கு பேர் தாருல் அக்ரத்தை, சிங்கப்பூரில் உள்ள தாருல் அக்ரம் தாவா சென்டருக்கு போய் என்ன செஞ்சாருன்னா, இஸ்லாத்தை என்ன செஞ்சுறாரு, ஏற்றுக்கிறாரு. அந்த இனிமையான காட்சி தான் அல்லாஹு தாலா இந்த குர்ஆன் வந்து
எத்தனையோ மக்களுக்கு மாற்று மத மக்களுக்கு வழிகாட்டுது. ஆனால் இந்த முஸ்லீம் சமுதாயம் என்ன செய்யுது, இந்த குர்ஆனை வந்து என்ன செய்யணும், அர்த்தம் தெரியாமல் ஓதிக்கிட்டு இருக்கு. அல்லாஹு தாலா சொல்கிறான் குர்ஆன் சூரத்துல் ஜும்மால, யார் தௌராத் வேதத்தை சுமத்தப்பட்டு அதன்படி நடக்கவில்லையோ அவர்கள் ஏடுகளை சுமக்கும் கழுதைகள்ங்கிறான். அதே மாதிரி இந்த குர்ஆனை அர்த்தம் தெரிஞ்சு படித்து குர்ஆன் படி நடக்கணும். நம்ம இல்லைனா நாமளும் என்ன செய்யறான், ஏன் யூதர்களை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லணும், யூதர்கள் பற்றி சொல்லக்கூடிய நோக்கம் என்ன, நாமளும் யூதர்கள் மாதிரி ஆயிடக்கூடாது. அப்போ யூதர்கள் வந்து கழுதைகள் சொன்னால் நாமளும் குர்ஆன் அர்த்தம் தெரிஞ்சு குர்ஆன் வழிபடி நடக்கலைன்னு சொன்னால் நாமளும் குர்ஆனை சுமக்கக்கூடிய கழுதைகள். இந்த மிகப்பெரிய இந்த இவருடைய இந்த சரித்திரத்தை படித்தவன எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அல்லாஹ் தாலா இந்த உயரிய மார்க்கத்தில் மிகப்பெரிய மார்க்கத்தில் பிறக்க வச்சு அவனுக்கு இணை வைக்காம நிலையில் வாழ்ந்து மதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா கொடுக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அது அப்படிப்படி உயரிய மார்க்கத்தில் அல்லாஹ் தாலா என்னை பிறக்க வச்சு என்ன இந்த இணை வைப்பு சிறுக்கு இல்லாமல் வாழ வச்சிருக்கானே, அதுக்கே நான் என்ன அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி செலுத்தினேன். இவருடைய இந்த கதையை வந்து என்ன சொன்னால் நான் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி யூடியூப்பில் போடுறேன். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இவருடைய வாழ்க்கையில் நேரான வழி இருக்கு. This verse from Surah Al-Hajj, verse 54. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وليعلم الذين أوتوا العلم أنه الحق من ربك فيؤمنوا به فتخبت له قلوبهم وإن الله لهادي الذين آمنوا إلى صراط مستقيم. So basically it says, and so those who were given knowledge may know that it is the truth from your Lord, and therefore believe in it, and their hearts humbly submit to it. And indeed is Allah the guide of those who have believed to a straight path. I thought maybe it's just still a coincidence, I was kind of like in a state of denial. And so I closed the book and I randomly open up another page of the book, and it's totally from another chapter altogether. My eyes set on the next verse, and it's Surah, which is chapter 41 and verse 53. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سنريهم آياتنا في الآفاق وفي أنفسهم حتى يتبين لهم أنه الحق أولم يخف بربك أنه على كل شيء شهيد. We will show them our signs in the horizons and within themselves until it becomes clear to them that it is the truth. But is it not sufficient concerning your Lord that He is over all things a witness? Just paraphrasing what he's saying is like, have I not shown you the signs in the world? Do you still want to question who is your Lord? It was like the second verse was responding to the first one. It's almost like He was speaking directly to me, like God was speaking directly to me. So I felt shiver down my spine, and I was kind of afraid and at the same time amazed, from that test. And I was then quickly apologized and said I was sorry. I'm sorry for testing you, Lord. But could you please forgive me and accept me as one of your believers? It was like a tremendous feeling of a wave of tears that came straight from inside your heart. Suddenly all that God is down, and I felt His presence was just there, and it was there all along. And so I said, I can't deny now that I've been shown the truth. I have to take a step forward, So I called Darul Akam and said, how do I become a Muslim? Please tell me. And he said, you have to
first register an interest to take the Shahada, and then there's a date planned for you. And there will be an official person to do the registration, and it was a month later, and it was 2nd of November 2014. So that was the day that I took my Shahada, and it was amazing. The feeling was really amazing. It was like all the burden in my heart was suddenly gone. There's complete fulfillment, and suddenly there's an overwhelming feeling and sense of peace. And I just feel that I finally found the truth. I decided to give my girlfriend the good news that I have decided, and so she cried. She said, you know, how many nights I've been praying for you to be, shown the way, to see that Islam is the most beautiful religion. And he answered my prayers. That's what she said. So I felt like this was someone I cannot let go. This is definitely the goal that was meant for me, that God had probably put her in my path to show me the way back home. And it was truly amazing. Yeah, I think we've come to the end of the sharing. I hope you enjoyed my story. Be sure to catch more videos. I'll share with you more about how I learned more about the Quran and more about Islam. I hope that my sharing brought you some hope and feeling of peace, and